Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ சண்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. சண்டே மார்னிங்லேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ டைம் வந்து 8:30 ஆச்சு. ஸோ சதீஷ்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பெசரட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, பெருசாக அது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பச்சைப்பயிறு ஒரு 4 hours ஊறினதுக்கப்புறம் நேற்று நைட்டே மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். ஆக்சுவலி அதில் ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகா வத்தல்லாம் போடுவாங்க. நான் அதெல்லாமே போடல. நான் வந்து சிம்பிளாட்டு ப்ளெயின் பெசரட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ நான் அரிசியும் பச்சை பயிரையும் மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் மட்டும் போட்டு நம்ம அடை தோசை விடுவோம்ல, அது மாதிரி பண்ண போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளாடி போகலாம். இன்றைக்கி டே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கார்டனை காணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பெருசாக அப்டேட் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து மழை இப்போ தான் வந்து நாகர்கோயிலில் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இப்போ ஒரு 3 நாளாட்டு தான் வெயில் வந்திருக்கு. அதனால இனிமேல் தான் சீட்ஸ் எல்லாம் போடணும். ஏன்னா நான் ஏற்கனவே போய் போட்டேன், அந்த சீட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அதுலேருந்து எதுவுமே நீ தளிர்க்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோத்துக்கு மழை. ஸோ திருப்பி தான் போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொன்னேன்ல, இதுதான் அந்த பெசரட்டு பேட்டர். நான் ஜீரகம் மட்டும் போட்டிருக்கேன். ஜீரகமும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஊற்றிடலாம். மகி சின்ன பிள்ளையில் ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸுன்னு கேட்பாள்ல, இப்போ வந்து ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துகிட்டு என்ன கேட்ப? சீனியா? சீனி வேணும்னு டெய்லி கேட்டுட்ருக்கா. சீனி சாப்பிடக்கூடாது, வயிறு வலிக்கும். சரி, அப்போ ஒரு டான்ஸ் ஆடு தருவேன். அம்மாவை அடிக்க தானே வந்த நீ? சீனி வேணுமா? சரி, அப்போ ஒரு டான்ஸ் ஆடு. இங்கே ஒரு டான்ஸ் ஆடு, அப்போ தருவேன். ஏதாவது ஒரு டான்ஸ் ஆடு. சரி, இடுப்பு ஒரு காட்டு. ரொம்ப வெட்கப்படாதுன்னா, ரொம்ப வெட்கப்படாது. ஸோ இந்த தோசை நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நல்ல லேசாக ஊற்றிக்கோங்க. இது ஆக்சுவலி வந்து ஆந்திரா ரெசிபி. பெசரட்டு, இதுக்கு நடுஸில் வந்து ரவா உப்புமா வச்சு உப்புமா பெசரட்டுன்னு கூட கொடுப்பாங்க. ஸோ ஆயில் லைட்டாக ஊற்றிக்கோங்க. ஸோ கொஞ்சம் முருகுனோன்னு எடுக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இதை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து சதீஷ் வந்து நேற்று வந்து பால் வந்து ஒரு 2 லிட்டரோ 3 லிட்டர் எவ்வளோன்னு தெரியல, ஒரு வாளியில் வந்து அங்கே பசு ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. அவங்கள்ட்ட சொன்னேன், நான் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துப்பீங்களான்னு தெரில. இவங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. ஸோ அங்கேருந்து பால் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப அதிகமாகவே பால் இருக்கிறதுனால அதை வச்சு திரட்டு பால் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இந்த மில்க் கேக் மாதிரி, அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது இன்றைக்கி பண்ணணும். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே இன்னொரு ஸ்வீட்டும் பண்ணணுன்னு இருக்கேன். ஜாக் ஃப்ரூட் இருக்குது. அந்த ஜாக் ஃப்ரூட்டை வச்சு அந்த வரட்டி பண்ணுவாங்கல்ல, சக்கை வரட்டி, அதுவும் பண்ணணுன்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி சண்டே வந்து ப்ரொடக்டிவாக போகுது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆர்கனைசேஷன் ஒர்க் இருக்குது. ஸோ என்னோடய ஆஃபீஸ் ரூமில் வந்து ட்ராயர் வந்து பயங்கர குப்பை ஆகிடுச்சு. அதனால் அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணுன்ட்ருக்கேன். முடிஞ்சிச்சுன்னா ப்ளே ரூமில் இருக்கக்கூடிய ட்ராயரையும் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணுன்ட்ருக்கேன். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பொடிசாக வெங்காயத்தை கட் பண்ணி இப்படி தூவி கூட நீங்கள் சுடலாம். ஓகே,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்னிங்கே வந்து இன்றைக்கி காலையிலே இருந்துச்சு. நான் வந்து அல்வா மாதிரி ஒன்று கிண்டிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பால் இருந்துச்சு, அதனால அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் துபாய் ஷாப்பிங் ஹால் போடும்போது இந்த ஸ்பேச்சுலாவை பற்றி காணிச்சிருந்தேன். சதீஷ் வந்து இதை என்கிட்ட வாங்க சொன்னாங்க. இது வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சி வாங்கினேன். ஆனால் ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட நேம் வந்து தெர்மோ ஸ்பேச்சுலா. ஸோ இது என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணுறோம்ல, அந்த கம்பி ஒன்று இருக்குல்ல, அது வந்து டெம்பரேச்சரை வந்து ரீட் பண்ணும். டெம்பரேச்சர் ரீட் பண்ணி இதில் வந்து டெம்பரேச்சர் காணிக்கும் ஆக்சுவலி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்வீட்டோட டெம்பரேச்சர் ஃபாரன்ஹீட்லேயும் காணிக்கும், செல்சியஸ்லேயும் காணிக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்வீட்ஸ் பண்ணும்போது, சுகர் சிரப் பண்ணும்போது தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணலாம், மிக்ஸ் பண்ணிவிட்டே நம்ம டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம். ஸோ வசதியாக இருக்குல்ல. ஆக்சுவலி இதுதான் அது. நான் வந்து இது சாக்லேட், அதில் வந்து ஃபோட்டோ வந்து அப்படி போட்டிருந்தாங்களா, சாக்லேட்டை ஸ்டர் பண்ணுற மாதிரி. நான் அப்போ வந்து அது வேறு லாங்குவேஜ்லேயும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அது ஒழுங்காக வந்து ரீட் பண்ணல, ஒழுங்காக செக் பண்ணல. ஸோ அதுக்கப்புறமா லேட்டராக இது யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இது தெரிஞ்சிச்சு. ஸோ லாஸ்ட்டாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஸ்பேச்சுலாவை பற்றி சொல்லுங்கன்னு. ஸோ இது ஆக்சுவலி தெர்மோ ஸ்பேச்சுலா இதோட நேம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அல்வா கிண்டிகிட்ருக்கேன், எக்ஸஸ் மில்க் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி. ஸோ இன்றைக்கி காலையிலேயே வந்து இந்த மில்க் கேக் வந்து பண்ணேன். ஸோ இந்த மில்க் கேக் ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வேணால் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து அதை வந்து ஸ்லைஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ இதை அன்மோல்ட் பண்ணிடலாம். வெளியே வாங்க. எஸ். ஸோ நெய் தடவி நான் வந்து இதை செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி கட் பண்ணலாம்? ஸோ தின் ஸ்லைசஸாக கட் பண்ண போகிறேன். Okay. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட மில்க் கேக் பாருங்கள். ஸோ சதீஷ் வந்து நான் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மகாவும் மகியும் வந்து கண்ணுக்குட்டி பார்க்க போனாங்க தெரியுமா, அந்த அங்கேருந்து பால் சீம்பால் வந்து அவங்க கொடுத்து விட்ருக்காங்க மறுபடியும். ஸோ ஃபஸ்ட்டு தந்த சீம்பாலில் 2 டெசர்ட் பண்ணி உங்களுக்கு காணிச்சேன். நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க பாலுன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க, இது பாலாக மாறியாச்சு அப்படின்னு. ஸோ சீம்பால் வந்து நம்ம குடிக்கிற மாதிரி ஆகும் தெரியுமா, டீ காஃபிக்கெல்லாம், அது மாதிரி ஆயாச்சுன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. பட் நான் அதை அடுப்பில் வச்சு காய்ச்சினேன். ஒரு 2 லிட்டர் போல் கொடுத்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுப்பில் வச்சு காய்ச்சினேன், அது திரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே வந்து இந்த ஸ்வீட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இது இன்னும் ஒரு 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ரியல் பால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ மாடிக்கு பெட்டை விரிக்கலான்னு வந்தேன். இந்த குட்டீஸ் ஆல்ரெடி பெட்டை விரிச்சிட்டாங்க. மகாவும் மஹி தான் விரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ தான் வந்து கீழே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மாடிக்கு வந்தேன். ஸோ இப்போ லாக்டவுனாக இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த ஷாப்புமே இல்லை. ஸோ நமக்கு தேவையான அத்தியாவசியமான ப்ராடக்ட்ஸ் கூட நம்ம வந்து ஆன்லைன் அந்த மாதிரி இதில் தான் வாங்கிட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஷையவேல கொஞ்சம் இன்னர்ஸ் ஆர்டர் பண்ணேன். ஸோ அது வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கு பார்சல். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஷையவே கூட ஷையவேயோட வெப்சைட்டில் தான் நான் எப்போவுமே வாங்குவேன். ஸோ நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது ஆக்சுவலி. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நான் இந்த வாட்டி வந்து சும்மா பேசிக் எவ்ரிடே யூஸ்ஃபுல்ல ப்ராஸ் தான் வாங்கினேன். ஸோ ஒன்று வந்து ஒயிட் கலர், அதுக்கப்புறம் ஒன்று வந்து ப்ளூ அண்ட் ஒன்று வந்து பிளாக்கு. ஸோ இது வந்து என்ன ஆஃபரில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பை 2 get 3 நினைக்கிறேன். ஸோ அந்த ஆஃபரில் வாங்கினேன்.
அப்புறம் ஒன்று வந்து பீச் கலர் அண்ட் ஒன்று வந்து கிரே கலர். ஸோ ஷையவேல வந்து வாங்குறதுல வந்து ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷையவேல நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி கூப்பன் பைட்ஸ் மூலமாக வாங்குங்க எப்போவுமே. ஸோ நான் எப்போவுமே ஷையவே அந்த மாதிரி ஆன்லைன் சைட்டில் வந்து ஷாப்பிங் பண்ணும்போது கூப்பன் பைட்ஸ் மூலமாக தான் போவேன். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ஃபேன் சவுண்டு ரொம்ப கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ கூப்பன் பைட்ஸ்க்கு நீங்கள் போங்க. கூப்பன் பைட்ஸில் போய் லாகின் பண்ணிங்கன்னா அவங்க இதில் வந்து நிறைய ஆன்லைன் சைட் இருக்கும். மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட், அந்த மாதிரி ஏகப்பட்ட சைட் இருக்கும். உங்களுக்கு எந்த சைட்டில் வாங்கணுமோ அப்போ அந்த லிங்க் மூலமாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ சப்போஸ் ஷையவேல வாங்குறீங்கன்னா 400 ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா 250 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த 250 உங்களுக்கு கேஷ்பேக் கார்டு கிடைக்கும். ஸோ கூப்பன் பைட்ஸ் கீழே வந்து நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் அதில் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கூப்பன் பைட்ஸோட அக்கௌண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து மணி வந்து உங்களோட கேஷ்பேக் மணி வந்து கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது 45 to 60 டேஸில் நீங்கள் அதை உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இதுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஸோ அந்த கூப்பன் பைட்ஸில் வந்து உங்களுக்கு 500 ருபீஸ் சேர்ந்த உடனே நீங்கள் வந்து அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வாங்கின ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சாச்சு. இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷன் ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கடையில் வெளியே இருந்து மேக்ஸ் உள்ள வருவான் பாருங்க. இப்போ ஸோ சுவிட்சா போகிறதுக்கு வேண்டி வெளியே அனுப்பியிருந்தோம். அவனுக்கு தெரியும் எது அவன் ரூமு அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது வந்து இந்த கேபினெட். டடாயிங், எப்படி இருக்கு பாருங்க. இதுவும் ஓகே. ஸோ இதை தான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் இன்னைக்கு. அதுக்கப்புறம் இந்த மஹி குட்டி வந்து ஃபுல்லாக கீச்சி வச்சுருக்கா. அதுக்கப்புறம் அந்த மேக்ஸ் வந்து அங்கே சைடு படுப்பானா, அதனால் அந்த இடமும் ஃபுல்லாக அழுக்காயிருக்கு. ஸோ இந்த ஷெல்ஃபு ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். அங்கே தெரியுதா உங்களுக்கு அழுக்கு? அங்கேயும் அதே மாதிரி இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரூமை வந்து குயிக்காட்டு ஒரு க்ளீனப் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ராயரில் வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சிடலாம். வெளியே எடுத்து வச்சுட்டு எது வேணும் எது வேணான்னு பார்த்துட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக ட்ராயருக்கு கீழே விரித்து அந்த ஹலோ கிட்டியை பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ நேரம் அப்படிக்கு ஓவர்ஃப்ளோ ஆகி இருந்துச்சு எல்லாமே. ஸோ என்னெல்லாமோ இருக்குங்க. மெயினாக என்னோடய கேமரா திங்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டெயின்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன். இது பெயிண்ட் ஆக்கிடும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நேம் வந்து மேஜிக் எரேசர்னு. ஸோ இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ எந்த அழுக்கு பென்சில் ஸ்டெயின்ஸும் இதை வந்து இதில் எதுவுமே ஊற்றவே தேவையில்ல, ஜஸ்ட் வைப் பண்ணாலே போயிடும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதோட லிங்க் வந்து இது ஆக்சுவலி பெயிண்ட், அதான் போக மாட்டேங்குது. இந்த குட்டீஸ் ஏதோ பெயிண்ட்டை வச்சு இது பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டெயின் இருக்கு. ஸோ எந்த ஸ்டெயின்னாலுமே உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாமே போயிடும். இதுக்கு பேர் வந்து மேஜிக் எரேசர்னு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வைப் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே கொண்டி வந்து மஹி வந்து எங்கேயோ எடுத்து வச்சிட்டான். நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த கத்தி இருக்குல்ல, இந்த பெயிண்ட் எல்லாத்தையும் கத்தியை வச்சு பரண்டி எடுத்துட்டேன். ஓகே, நீட்டாக ஒரு வைப் கொடுத்தோன்னே க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு டிப்பு கொடுக்குறேன். நீங்கள் வந்து வீடு ஏதாவது புதுசாக கட்டுறீங்கன்னா ஒயிட் வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா ஒயிட் வந்து ரொம்ப ரொம்ப ஹை மெயின்டெனன்ஸு. ஸோ நான் வந்து அது ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஒயிட் கலர் வந்து வச்சுருக்கக்கூடாது, அதுக்கு பதில் டார்க் கலர்ஸ் ஏதாவது வச்சுருக்கணும். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்குது. ஸோ இப்போ இது க்ளீனிங் முடிஞ்சிடுச்சு. ஓகே, அண்ட் இந்த ட்ராயர் எம்டி. ஸோ இந்த பேக்கு இது எல்லா திங்ஸுமே மேலே போகக்கூடியது. இது நிறைய உள்ளது வந்து குப்பை. ஸோ மிச்சம் எல்லா திங்ஸும் மாடியில் பெட்ரூமுக்கு உள்ளது இங்கே இருந்துச்சு இவ்வளோ நாள். ஸோ இடத்த அடைச்சிட்டு இருந்துச்சு. இனி வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோடய கேமரா ட்ராயர். எப்படி இருக்குது பாருங்கள், கேமரா, அதோட ட்ரைபாடு, அந்த ஐட்டம்லாம் இருக்கும். ஸோ இதுவும் இந்த ட்ராயரும். ஸோ இது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து மினிசோலேருந்து வாங்கின இந்த ட்ராயரை வந்து என்னோடய சார்ஜரு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து வைக்க போகிறேன். ஏன்னா வந்து இது நம்ம அடிக்கடி எடுக்கக்கூடியதாக, அதனால் ஸோ இதெல்லாத்தையும் வச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ குவிக்காகிட்டு, சாரி என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆக்சுவலி ஏதாவது ஒரு க்ளீனிங்கில் வந்து முழுசாக இறங்கிட்டேன்னா வீடியோ எடுக்க முடியாது. ஸோ குவிக்காகிட்டு எல்லாமே வந்து வைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ராயர்லேயும் என்னோடய கேமரா திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இதில் சார்ஜரு அந்த மாதிரி ஐட்டம்லாம். ஓகே, ஸோ டன். இன்றைக்குள்ள ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சு ஃபுல்லாக நீட்டாக தூசி எல்லாமே லைட்டாக தட்டி விட்டுட்டேன். ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் எதுவுமே டீப் க்ளீனாக இறங்கலை. ஸோ ஓரளவுக்கு அப்படி க்ளீன் பண்ணி விட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு பாருங்கள். இன்றைக்கி லஞ்ச் வந்து மலபார் சிக்கன் பிரியாணி. வேறு லெவல் பிரியாணி. இந்த ரெசிபி நான் தனியாக உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தனியாக அந்த ரெசிபி வீடியோ வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய பிரியாணி. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு எங்களுக்கு இது தான். ஸோ ஆக்சுவலி வீட்டில் வந்து ஒரு பெரிய பலாப்பழம் இருந்துச்சுல்ல, அதை வந்து வரட்டுறேன். ஸோ போன வாட்டி அம்மா வீட்டில் வச்சு வரட்டுனது உங்களுக்கு காணிச்சேன். அப்போ வந்து அவ்வளோத்தையும் ப்ரெஷர் குக்கரில் போட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிங்கியாக வந்துச்சு. என்ன சொல்கிறதுக்கு, அந்த ஜாக் ஃப்ரூட் வந்து ஒரு மாதிரி நாராக வந்துச்சு. அதனால் இந்த வாட்டி அரைச்சி பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரெஷர் குக்கரில் அரைச்ச பலாப்பழம். ஓகே, ஸோ
சிலது அரைச்சிருக்கேன், சில பலாப்பழத்தை துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்கேன். இது வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த ஸ்மூத்தாக அல்வா மாதிரி இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் சங்கியாக இருக்கணும். அதனால் இது வந்து மிக்சியில் 2-3 பல்ஸ் விட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாட்டு கொஞ்சம் பலாப்பழம் இருக்குது. அதுக்கப்புறம் துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன், என்ன இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணியும் போட்டிருக்கேன். ஸோ அதில் இந்த சங்கியான ஜாக் ஃப்ரூட் மிக்ஸ்சரையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணுறேன். ஆனால் ப்ரெஷர் குக் பண்ண போகிறதுல அடிகனமான ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் வந்து இவ்வளோ கனம் இருக்குது, இவ்வளோத்தையும் அரைச்சிட்டு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து அந்த ஜாக் ஃப்ரூட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அந்த அடிகனமான பாத்திரத்தில் போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் வெல்லம் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் சப்போஸ் வந்து அந்த உங்களுக்கு அந்தளவுக்கு ஷியோர் இல்லாத வெல்லம் ஆட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் வந்து அந்த வெல்லத்தை தனியாக தண்ணியில் காய்ச்சி வடிகட்டி ஆட் பண்ணணும். நான் வந்து ஆர்கானிக் சுத்தமான வெல்லம் இருக்குது என்கிட்ட. ஸோ அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணிட போகிறேன். ஓகே, ஸோ வெல்லம் வந்து டோட்டலாக உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தக்கனதான். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு சுகர் நிறைய வேணும், ஸ்வீட் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா குறைவா ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்னோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் வந்து ஜாக் ஃப்ரூட் பியூரே வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3/4 கப்பு, அரை கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் வெல்லம் ஆட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த வெல்லம் காணாது, இன்னும் நான் ஆட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இது லைட்டாக கரைஞ்சி வந்தோன்னா அடுத்தது ஆட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ணுற வெல்லம் வந்து இந்த டெக்கன் ஆர்கானிக் சர்டிஃபைட் ஆர்கானிக் ஜாகரி தான். ஸோ இந்த ஜாகரியில் எனக்கு பிடிச்சது என்னென்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சே நம்ம வந்து ஸ்கூப் பண்ணிடலாம். என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து சுகர் ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும்ல, அப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு துண்டு வெல்லம் சாப்பிட்டா போதும், அந்த சுகர் கிரேவிங் அப்படியே அடங்கிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அயன் ரிச் ஆனது. ஸோ நம்ம வந்து நார்மல் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாட்டு இதில் வந்து இவ்வளோ ஒரு சின்ன பீஸ் வெல்லம் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தாலே ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வெல்லம் எல்லாம் நான் போட்டாச்சு. எனக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தக்கன வெல்லம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே நம்ம ஜாக் ஃப்ரூட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெக்ஸ்டரில் இருக்குது. ஸோ இது வந்து அல்வா மாதிரி கிண்டி வரும்போது நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சிலது வந்து வாயில் தட்டுப்படும், சிலது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டுக்கு வேண்டி தான் நான் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அரைச்சி க்ரஷ் பண்ணி பியூரே பண்ணி அப்படி போட்டேன். இனி வேறு ஒன்றுமே இல்லை. இனி நம்ம வந்து இதை கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இது கொஞ்சம் அப்படி திக்காகி வரும்போது நம்ம வந்து நெய் ஊற்றி கிண்ட வேண்டியதான். ஓகே, ஸோ பார்த்து கிண்டுங்க, ஏன்னா இந்த பபிள்ஸ் மாதிரி தெரிக்குது தெரியுமா, அது கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப சூடாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஓகே, ஸோ ரெடியாக இது திக்காகி நெய் ஆட் பண்ணுற டைமில் காணிக்கிறேன். ஸோ இன்னொரு டிப் உங்களுக்கு தரேன், இதுவும் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது. எப்போவுமே இந்த சக்கை வரட்டி பண்ணும்போது இந்த பாத்திரத்துக்கு கால் முதல் அரை பாத்திரம் வரைக்கும் தாண்டி வந்து போட்டுறாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா உங்கள் ஸ்டவ்வு உங்கள் மேலே எல்லா இடமும் தெரிச்சிரும் நம்ம ஜாக் ஃப்ரூட். ஓகே, அதனால் நான் இப்போ வந்து இது எனக்கு நிறைஞ்சு இருந்துச்சு, ஸோ அதுலேருந்து பாதியை எடுத்து இந்த கடாயில் போட்டு கிண்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கா, இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ எனக்கு 2 பாத்திரத்தையும் கிண்டிகிட்டே இருக்கிறது தான் வேலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிடாதீங்க, ஏன்னா வெல்லம்னால அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிடுச்சுன்னா முடிஞ்சு கசந்துரும். ஸோ நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுவோம். ரொம்பலாம் நெய் இதுக்கு தேவைப்படாது, மேக்ஸிமம் ஒரு 1/4 கப்பு அவ்வளோதான். அதுவும் மெயினாக நெய் வந்து அந்த வாசனைக்கு தான். இந்த வீடு இப்போ எப்படி மணக்குதுன்னு நினைக்கிறீங்க, செம்ம வாசனையாக இருக்குது. ஸோ நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி நல்லா இதை அல்வா மாதிரி சுருண்டு வர்ற வரைக்கும் கிண்டி எடுத்துட போகிறேன். ஓகே, வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி பிடிக்காதவங்க அதை ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே,
ஸோ இன்னொரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு நம்ம கிண்ணோன்னா இது ரெடி ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து சுருண்டு வந்தாச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிண்டனோன்னா முறுகிரும், அதுக்கப்புறம் ஹார்ட் ஆயிரும் உங்களுக்கு. அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிட போகிறேன். இது கூல் ஆகும்போது இது இன்னுமே வந்து திக்காகும். ஓகே, ஸோ நம்மளோட சக்கை வரட்டி ரெடி. பட் எனக்கு இந்த டெக்ஸ்டர் ஆக்சுவலி பிடிச்சிருக்கு, ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட அல்வா மாதிரி இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இனிமேல் இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ லைஃப்பில் எல்லாமே அப்படி தான், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான். ஸோ குக்கிங்லேயும் சரி எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு செஞ்சு பார்ப்போம். அதில் தப்பு ஏதாவது வந்துச்சுன்னா அதுலேருந்து கற்றுக்கிட்டு அடுத்து பண்ணும்போது அந்த தப்பை போடாமல் அதை எப்படி பர்ஃபெக்ட் ஆக்குறதுன்னு பார்த்து பண்ணுறது தான். ஓகே, ஸோ நம்மளோட சக்கை வரட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து 2 பாத்திரத்தில் வச்சு கிண்டணும்ல 2 அல்வாவையும் கம்பைன் பண்ணிட்டேன். ஸோ இனி வந்து இது கூல் ஆகும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த சக்கை வரட்டி வந்து நீங்கள் இப்படி செஞ்சு ஃப்ரிட்ஜில் 1 வருஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம். உண்மையாக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த இதை உங்களுக்கு ஜாக் ஃப்ரூட் வந்து ஃபுல் ஜாக் ஃப்ரூட் கிடைக்கும்போது இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு பாயசம் பண்ணலாம். ஸோ பாயசம்னா பிரதமன். ஸோ உங்களுக்கு எப்போ வந்து பிரதமன் பண்ணணுமோ இந்த சக்கை வரட்டியிலேருந்து கொஞ்சத்தை எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றி நெய்யில் வந்து கேஷ்யூ நட்டு, கிஸ்மிஸ், தேங்காய் எல்லாத்தையும் வறுத்து போட்டிங்கன்னா ஜாக் ஃப்ரூட் பிரதமன். ஸோ இது கூட நீங்கள் கடலைப்பருப்பு கூட அவிச்சு போட்டு பிரதமன் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரட்டி வச்சிங்கன்னா இதுதான் வந்து சக்கையை வந்து ப்ரிசர்வ் பண்ணக்கூடியது. ஜாக் ஃப்ரூட்டை வந்து இப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம் நம்ம 1 வருஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில். ஓகே, ஸோ நம்மளோட சக்கை வரட்டி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் என்னோட ஈவினிங் ட்ரீட்டு. ஸோ பிளாக் காஃபியும் ஹல்வாவும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னருக்கு வந்து vlog கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சேன். பட் டயர்ட் ஆயிடுச்சு இப்போவே. அதனால நான் உங்களுக்கு வந்து இதோட வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ சண்டே எனக்கு இப்படி தான் போச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவான சண்டே தான். ஸோ பிஸியாக போச்சு எப்பவும் மாதிரி. ஸோ இப்போ வந்து சண்டே, சாட்டர்டே, வீக்கெண்டு, வீக் டே எல்லாம் கிடையாது. எல்லா நாளுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவும் சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாட்டு. எல்லோரும் ஸ்டே சேஃப். வீட்டில் வந்து எல்லோரும் வீட்டிலே இருங்க. ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.